விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு குடியிருப்பு வாசிகளை அச்சுறுத்தி வந்த ஹெல்மெட் கொள்ளையர்களை போலீசார் ஸ்கெட்ச் போட்டு பிடித்துள்ளனர். எப்பேற்பட்ட கதவாக இருந்தாலும் ஒரே ஒரு இரும்பு ராடால் உடைத்து மொத்தமாக சுருட்டி செல்லும் கொள்ளையர்களின் பின்னணி என்ன? சிறையில் பூத்த திருட்டு பூக்கள். ஒரே ஒரு இரும்பு ராடால் நூதன முறையில் வீட்டு கதவுகளை உடைக்கும் நேக்கு சம்பவங்கள். கொத்து கொத்தாக நகைகளை திருடி உருக்கும் ஹெல்மெட் கொள்ளையர்களும் அச்சத்தில் உறைந்த அப்பாவி மக்களும். நடந்தது என்ன? விழுப்புரம் நகர் பகுதிகளான சாலாமேடு, வடுதரெட்டி, பெரியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆட்கள் இல்லாத வீடுகளை குறிவைத்து தொடர் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வந்தன. நகைகள், பணம் என பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறிகொடுத்த அப்பாவி மக்கள் பலர் காவல் நிலையத்தில் குவிந்தனர். இதனால் கொள்ளையர்களை பிடிக்க காவல் ஆய்வாளர் செல்வநாயகம் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு களத்தில் இறங்கினர். திருட்டு நடைபெற்ற ஒவ்வொரு ஏரியாவிலும் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் ஒன்று போல சிக்கியது ஹெல்மெட் அணிந்து சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த மர்ம நபர்கள். எங்கெல்லாம் திருட்டு நடந்ததோ அங்கெல்லாம் ஹெல்மெட் அணிந்து பைக்கில் வந்த 2 பேரின் முகம் தெளிவாக பதிவாகி இருந்தது. அந்த பைக்கின் பதிவெண்ணை வைத்து டிராக் செய்து அச்சுறுத்தி வந்த ஹெல்மெட் திருடர்களை போலீசார் நெருங்கினர். 40க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகளில் ஏற்கனவே கைதாகி சிறையில் இருந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மதன்குமாரும் அவரது கூட்டாளியான தூத்துக்குடியைச் சேர்ந்த பால்சாமி ஆகிய இருவரும் போலீசில் சிக்கினர். திருட்டு வழக்கில் சிறையில் இருக்கும்போது நண்பர்களான இவர்கள் தங்களுக்கென தனி ஸ்டைலை உருவாக்கி திருடத் தொடங்கினர். பைக்கில் ஹெல்மெட் அணிந்து ஊர் ஊராக பயணித்து ஆட்கள் இல்லாத வீடுகளை நோட்டமிட்டு நகை மற்றும் பணத்தை திருடி வந்துள்ளனர். எப்பேற்பட்ட கதவாக இருந்தாலும் ஒரே ஒரு இரும்பு ராடால் உடைக்கும் மதன்குமாரின் திறமையையும் ஆட்கள் இல்லாத வீடுகளை அசால்ட்டாக கண்டுபிடித்து கைவரிசை காட்டுவதில் நேர்த்தியாக செயல்படும் பால்சாமியும் நகைகளை திருடி உருக்கி விற்பதை தொழிலாக வைத்திருந்தனர். இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 25 சவரன் திருட்டு நகைகளை பறிமுதல் செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். தொடர் திருட்டால் அச்சுறுத்தி வந்த ஹெல்மெட் கொள்ளையர்கள் போலீசில் சிக்கியிருப்பது விழுப்புரம் நகர் மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது.